கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த அந்தோனி செல்வம் என்பவருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஜெப விண்ணப்பம், எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகளுக்கும் ஆண் மகன்களுக்கும் திருமணம் தடைப்பட்டிருக்கிறது. ஒரு மகனுக்கு 32 வயதாகிவிட்டது, இன்னொரு மகனுக்கு 29 வயதாகிவிட்டது. திருமண காரியம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, யோபு 42:2, அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது எல்லாம். இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே என் தேவனே, இப்பொழுதும் அந்தோனி செல்வம் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக ஆண் பிள்ளைகள் 2 பேருக்காக மிகுந்த கருஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்கி திருமண காரியத்தை நடத்துவீராக. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வரட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், பரலோகத்திலிருந்து உதவி வரும். எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. நம்ம உதவி எங்கேருந்து வரும் நினச்சிட்ருக்கோன்னா, மனுஷங்களிடத்துலேருந்து வரும், சொந்தக்காரங்கிட்டேருந்து வரும், தெரிஞ்சவரிடத்திலிருந்து வரும், என் பிள்ளைகளிடத்திலிருந்து வரும், என் சகோதரிடத்திலிருந்து வரும். உண்மைதான், மனுஷங்களிடத்திலிருந்து உதவி வரும், பிள்ளைகளிடத்திலிருந்து உதவி வரும், நண்பர்களிடத்திலிருந்து உதவி வரும். உதவி பல கோணங்களிலே வரும். ஆனால் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து உதவி வரும். இந்த மனுஷனால் எவ்வளவு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிங்க? ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒரு உதவியை செய்து 1000 உபத்திரவத்தை செய்வான். அதுதான் மனுஷன், அதுதான் உலகம். ஒரே ஒரு உதவியை செய்வாங்க, ஆனால் உங்கள்கிட்ட 1000கணக்கான எக்ஸ்பெக்டேஷன் உலகம் எதிர்பார்க்கிறது உங்களிடத்தில். ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் செய்கிற ஒரே ஒன்று பரலோகராஜ்யம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121:1-2, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒத்தாசை உதவி இது மனுஷனிடத்திலிருந்து அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். யாக்கோபு 1:17 தெய்வ மனிதனாகிய யாக்கோபு மூலமாய் கர்த்தர் சொன்னார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருமா. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ட்ராவல் பண்ணும் பொழுது பரலோகமாக நான் கேட்குறோம், பஸ்ஸில் போகும் பொழுது பரலோகமாக நான் கேட்குறோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகும் பொழுது நாங்கள் கேட்குறோம். எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருவின் கிரைகளை அழித்து உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்காக மிஸ்பாவிலே கூடுகிறார்கள். அப்பொழுது அதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பதற்காக வருகிறார்கள். இப்போ இவங்க ஜெபிக்க வந்திருக்காங்க, ஆனால் அவங்க அழிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ தான் சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்காக ஓயாமல் ஜெபம் பண்ணுங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. தேசம் தப்புவிக்கப்படுமா
தெரியாது. அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தார். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இடி முழக்கங்கள் மின்னல்கள், இடி முழக்கங்கள் மின்னல்கள். இதை பார்த்து பயந்து அலறி ஓடினார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 1 சாமுவேல் 7:12 நீங்கள் வாசித்து பாருங்க. சேனுக்கும் மிஸ்பாவுக்கு நடுவாய் ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தா என்று எபனேசர் என்று பெயரிட்டார். உங்களுக்கு ஒரு எபனேசர் இருக்கிறார். ஏன் நீங்கள் கவலைப்படணும்? உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அந்த உதவி எங்கிருந்து வரப்போகிறது? பரலோகத்திலிருந்து அந்த உதவி வரப்போகிறது. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? ஒரு தாயார் சொன்னாங்க, ஐயா, என் மகனுடைய படிப்பு கடைசி நாள் ஃபீஸ் கட்டலைன்னா அவனை காலேஜை விட்டு நீக்கிடுவாங்க சொல்லிட்டாங்க. ஐயா, 3 மாதமாக என் மகனுடைய படிப்புக்காக பிரயாசப்பட்டுருக்கிறேன். கடைசி 15 நாளாக ஃபீஸ் இவ்வளவு தான் தேவைங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டு, ஐயா, ஒரு 12,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாத பாவி. என் கூட பிறந்தவங்ககிட்டலாம் கேட்டுட்டேன், என் கணவர் கூட பிறந்தவங்ககிட்டலாம் கேட்டுட்டேன், என்னுடைய சொந்தம் பந்தம் முற்றா உறவினை எல்லாத்துலேயும் கேட்டுட்டேன். இல்லை, என் மகன்கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு கம்மல் இருக்குது, என்கிட்ட இருக்கிற அதே ஒன்று தான், இதை விற்று நீ ஃபீஸ் கட்டிட சொன்னான். அம்மா, எந்த கடையில் கொடுக்கணும் கூட தெரியாதும்மா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று, எனக்கு படிப்பு வேண்டாம்மா, நான் படிக்க போகலை அம்மா, நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த தாயார் கண்ணீரோடு இருக்கும் பொழுது தான் அந்த மகனுக்கு எடுத்த ஆசிரியர், அந்த டீச்சர், அந்த ஆசிரியர் அவங்களை பார்த்ததுக்கு பிறகு, என்னம்மா உங்கள் மகனை எங்கே படிக்க வச்சுருக்கீங்கன்னு சொன்னேன்னு இந்த அம்மாவால் தாங்க முடியல, கத்தறிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு எல்லாத்துக்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் இல்லை, அவ்வளோதானம்மா. நான் உங்கள் மகனை 4 வருஷமும் நானே ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுறேன். பாருங்கள், எங்கேருந்து உதவி வருது பாருங்கள், பரலோகத்திலிருந்து. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 60:11, இக்கட்டிலை கர்த்தர் உதவி செய்வான், மனுஷனுடைய உதவி விருதா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, இப்பொழுதே உதவி வரட்டும், ஒவ்வொருவருக்கும் உதவி வரட்டும். எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட இக்கட்டில் இவர்கள் இருந்தாலும் என் தேவன் உதவி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரலோகத்திலிருந்து உதவி வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.